வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மரியராஜ் சிந்துஜா மருத்துவமனையில் இறந்ததன் பின்னால் பல்வேறு பிரச்சனைகள் சமூக மட்டத்தில் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. பல்வேறு சர்ச்சைகள் உருவாகி கொண்டு வருகின்றது. அந்த வகையில் மரியராஜ் சிந்துஜான்ற அந்த பிள்ளையை வளர்ப்பது சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகி வருவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையில் மரியராஜின் குழந்தையை வளர்ப்பது சிந்துஜான்ற தாயாரா அல்லது மரியராஜுக்கான்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை உண்மையில் ஒரு புறம் தள்ளிவிட்டு தங்களுக்கு பொதுவாக இருக்கிற பிரச்சனை, அதாவது சிந்துஜான்ற மரணம் தொடர்பான நீதியை நியாய ரீதியாக உரிய அமைப்புகள் ஊடாக பெற்று உரியவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே எல்லோருனது விருப்பம். அந்த அடிப்படையில் சிந்துஜான்ற பிள்ளையை அந்த மகனை வளர்ப்பது சம்பந்தமான சர்ச்சைகளுக்கு மத்தியில் டாக்டர் அர்ச்சனா, இது அனைத்துக்கும் காரணம் டாக்டர் அர்ச்சனா. அவர்தான் இந்த பிரச்சனையை தூர்ந்து போன, அதாவது மறைந்து போன, அதாவது மறைக்கப்பட்ட இந்த பிரச்சனையை அத்தனையும் வெளிக்கொண்டு வந்தவர். அவர் தற்போது கூறி வருகின்றார் தான் அந்த குழந்தையை வளர்ப்பதாக. உண்மையில் மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எது எவ்வாறு இருந்த போதும் குழந்தையை பெற்றோர் தான் வளர்க்க வேண்டும். அவர்கள் தங்களுக்குள் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும். அர்ச்சனா முன்வந்ததன் காரணம் அவர்கள் தங்களுக்குள் சண்டை பிடிப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். உண்மையிலே அந்த அடிப்படையில் இந்த காணொலியில் அர்ச்சனா நிதானமாகவும் நியாயமாகவும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். நாங்கள் காணொலிக்குள் நகர்வோம். இப்போதுக்கு நான் போராடுறது செந்துரன் அவர்கள் மேளம் அடித்து தான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் முடித்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஒரு ஆள் பல்கி உப்புகரணம் அடித்து இப்போ தான் அந்த கேஸை செய்ய போறேன்னு சொல்லி வெளிக்கிட்டு இருக்கார். சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து பணங்கிழங்களுக்கு சேரம் அந்த தடி மட்டும்தான் இருந்தாலும் கிழங்கு முழுக்க உள்ளுக்க நட்டுறோம். அந்த பையன் மட்டும்தான் மற்றபடி பிரச்சனை தோண்டி எடுப்பேன் கிழங்குல. அதையும் விட அடுத்தது இவர் யாரு என்னென்றால் எங்க ரைட் டு லைஃப் என்று சொல்லி மிஸ்டர் டிரெக்ஷன் சொல்லி வரார். அவர் என்ன செய்யறான்னு சொன்னால் அவரும் தான் இந்த கேஸ் செய்யறன்னு சொல்லி ஏதோ லெட்டர்ல சைன் பண்ணி அதெல்லாம் செய்திருக்கேன். மிஸ்டர் டிரெக்ஷன் அப்போ உங்களுக்கு இது ஒரு ப்ரொஜெக்ட், உங்களுக்கு ஒரு இது மற்றாக்களோட வாழ்க்கை அவையோட இந்த கேஸ்கள் பிள்ளையா போனால் அவைக்கும் பாதுகாப்பு வரும். ஒரு கை குழந்தை எல்லாம் இருக்கு. நீங்க உங்களோட ஃபன்னுக்கு அர்ச்சனாவோட கதைச்சு நான் 8 நிமிஷம் சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போட்டு நான் எல்லாம் சகலமும் ஜாம் அறிவோம். அதனால் மிஸ்டர் டிரெக்ஷனையும் இதுல இருந்து நான் கொஞ்சம் விளந்திருக்கிறது பணிவான கூட கேட்டுக்கொள்றேன். அது தவிர ஹியூமன் ரைட்ஸில் போயிருக்கணும், எனக்கு துப்புரவா நம்பிக்கை இல்லை. ஸோ அவையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அது தவிர என்னோட இருந்த லோயர்ஸ் மிஸ்டர் மடத்தீன், மிஸ்டர் அக்கா சுலக்ஷனா, அதோட அண்டன் புனிதன் ஆம்சர் அவையும் தங்களோட கண்டாக்டை இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஹெல்ப்பை கேளுங்கன்னு சொல்லி. ஸோ அட் திஸ் மொமெண்ட் ஐம் பேக் டு த பொசிஷன். நான் திருப்பி பழைய இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இங்கேயோ விட்டுட்டு போனேன், அதிகம் வந்திருக்கேன். மிஸ்டர் தலிமாட சொல்லியிருக்கிறேன். அப்போ என்னட்ட கேட்காம என்னோட ஒரு வசம் டிசைட் பண்ணுற ஃபேக்டை அவை தான். அப்போது நான் உங்களுக்காக 5 நாள் கஷ்டப்பட்டேன் நான். ஸோ இதாலே அப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கோ. ஒவ்வொரு ஆளையும் இந்த கேஸ் எடுக்க வலிக்கிற ஒவ்வொரு ஆளையும் நேம போட்டு எழுதுங்கோ. இந்த கேஸால இவர் என்ன பெனிஃபிட் எடுக்க வலிக்கிறார், இந்த கேஸால என்ன அட்வான்டேஜ் எடுக்க விரும்புறாருன்னு பாருங்க. டாக்டர் அர்ச்சனான்னு போட்டு எழுதுங்க. முதலாவது எழுதுங்க, இவர் பிரபல்யம் ஆவதற்காக இந்த கேஸை எடுக்க விரும்புகிறார். ஃபேக்டானே ஃபேக்டாவே பார்ப்போம். அது எனக்கு தேவையா இல்லைன்றது மக்கள் தான் தெரியும். நான் பிரபல்யமாகணுமா இல்லையா. வேற ஒரு ஆள் எடுக்கிறார் ஒரு கேஸ், அதாவது இப்போ என்ன பேர் கௌசல்யாவோட பொஸ் இதை எடுக்கிறாருன்னு சொன்னால் அவரே அந்த கேஸ் எடுக்கிறார். இவ்வளவு ஹாஸ்பிட்டல் பக்கம் வாதாடினவர் இந்த கேஸ் அப்போ எடுக்கிறாரே. ஸோ இவர் அங்கெங்கேயும் அடிச்சு இங்கேயும் அடிக்க போறாரா, ஜோசிச்சு எழுதுங்கோண்டு தாலிமாக்கு நான் சொன்னேன். அது தாலிமாக்கு விளங்கி கொள்வேன். அது மாதிரி அண்டன் புனிதன் ஆம்சர் இந்த கேஸ் எடுக்கிறாரா இருந்தால் அவர் ஏன் எடுக்கிறார், அவர்கிட்ட காசு இல்லையா, காசு இருக்கா, யாராவது காசு பே பண்ணுவேன் நம்ம, அல்லது அர்ச்சனாவோட நிக்கிறபடியா அர்ச்சனாவோட பர்சனல் லோயர்ன்றபடியா அண்டன் புனிதன் சார் அவர் எடுக்கிறாரா இல்லையாவோ எனக்கு தெரியாது. பட் அவர் எடுக்கிறேன்னு நினைச்சு நான் இதை சொல்றேன். என்னோட எக்ஸாம்பிளா சொல்றேன். சார் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க உங்க பேரை பாவிச்சதுக்கு. சேம் டைம் மற்ற பக்கம் பாஸும் பேர் பாவிக்கல, பாவிக்க விட்டதுக்கும் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. பாய்ப்போம், கேஸ் முடியட்டும். அதை தவிர இப்ப நான் கிளியரா சொல்லிக்கேன். இந்த கேஸ் அதாவது மற்ற எல்லாருக்குமே கேஸ் எனக்கு நான் கிளியரா சொல்லிக்கேன் தாலிமாட்ட. அப்போ நீங்களும் மரியராஜும் சண்டை பிடிக்கிறதா இருந்தால் அந்த பிள்ளை நான் ஒரு பிள்ளைய
பிறந்த நாள்ல இருந்து பெம்பஸ் கட்டி நெப்பின் கட்டி அதை எப்படி இடுப்புலையும் கட்டிட்டு கீழாலையும் கொண்டு வந்து வச்சு 3 முக்கோணம் மாதிரி கட்டணும் பண்றேன் எனக்கு தெரியும். நானே கையால வளர்த்தவன். இந்த X5க்கும் அது நல்லாவே தெரியும். அதாவது நான் சொல்லியிருக்கேன், நீங்க அடிபடுறதா இருந்தா அடிபடும் போதே செய்து பிள்ளை என்ன எடுத்தாங்க 6